ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. ஒருவரால் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும். ஆனால் அது ஒரு புறத்தோற்றமாக அல்லாமல் அக அனுபவமாக இருக்கும். ஆத்மாவை நேரடியாக காண்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் ஒருவரால் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும். ஆனால் அது ஒரு புறத்தோற்றமாக அல்லாமல் அக அனுபவமாக இருக்கும். ஆத்மாவை நேரடியாக காண்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் தியானம், யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் ஒருவரால் ஆத்மாவின் தன்மையையும் அதன் இயல்பையும் உணர முடியும். அது ஒரு வகையான சுய உணர்தல் அல்லது ஆன்ம அறிவாக வெளிப்படும். பாபாஜி, உங்களின் ஆன்மீக அனுபவத்தில் ஒருவரால் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும் என்பது பற்றி தயவு செய்து விளக்கு. வள்ளலார் இருந்தார். அவர் ஒரு கண்ணாடி முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணுவார். அதுக்கு சாயா புருஷ லட்சணம்னு பேர். தங்களுடைய ஆத்மாவை ஒரு ஃபியூ மந்த்ஸ், குறைஞ்சது ஒரு 10 மாதம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா கண்ணாடியில் அவங்களுடைய ஆத்மஸ்வரூபம் தெரியும். ஸோ அவங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் பார்க்க முடியும். இதே டெக்னிக் தான் ரத்தனகிரியில் இருக்கிற பாலமுருகன் நெடுமை சாமிகளும் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் ஒரு சின்ன குகை வச்சுருக்கார். அவர் ரூமில் 4 படி இறங்கி போனால் அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும், ஒரு வெயில் இருக்கும். ஸோ அவர் தியானம் பண்ணுறது காலையில் அங்கே போய் உட்காந்துருவார். அந்த அவர் எத்தனை வருஷம், 1968லேருந்து உட்காந்துருக்கார். ஸோ 32, ஒரு 24, 56, 57 வருஷமாக சாதனை பண்ணுறாரு. அவருடைய அனுபவம் இதே மாதிரி தான். அந்த கண்ணாடியில் அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை அவரால் பார்க்குற நிலைக்கு அவர் ரொம்ப முன்னாடியே வந்துட்டார். ஒவ்வொருத்தருடைய வழிமுறை வேறு வேறு. சிவசங்கர் பாபா இருக்காருன்னா, எனக்கு இந்த கண்ணாடி வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்படுறதில்ல. ஐ கேன் சி டைரக்ட்லி லைக் தட். அங்கே படம் படுறப்பா ஆகாசத்தில் நான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் பார். இல்லை பெரிய படமே இருக்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவல். இப்போ ரத்தனி சாமிக்கிட்ட நானே சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரிலாம் எனக்கு வர்றதில்லை அனுபவம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த கண்ணாடியில் தெரிகிற ஆத்மஸ்வரூபம் தான் அவர் காட்டினார். இதெல்லாம் என்னுடைய ஆத்மஸ்வரூபங்கள் தான். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த கீழே ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இருக்கா, விரல் கட்டுறப்போ என் தலையோட கிராப் தெரியுதா, நான் கட்டுற அந்த பட்டு வேஷ்டி இல்லை பஞ்சகச்சம் ஜுப்பா தெரியுதா. இது என்னென்னா என்னால் எங்கே வேணால் போக முடியும். ஆகாசத்தில் நான் போகிற போது இந்த மாதிரி இருக்கும். வான வீதியில் பறக்க வாழ்றீங்க இல்லையா, அந்த மாதிரி வானவில் இருப்பிலே பாதம் பதிச்சு போகிற போது என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னுடைய ஆத்மஸ்வரூபங்கள் தான். நானே என்னை பார்த்துக்கவே முடியும். ஓகே, நீங்கள் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயங்களை நினைக்கிறது மச்ச கூர்மம் வராக வாமன இல்லையா, 10 அவதாரங்களை பற்றி பேசுகிறீங்க. இது வரைக்கும் உலக வரலாற்றில் 10 அவதாரங்களையும் தன்னுடைய உடம்புலேருந்து காட்டின ஒரே ஆள் நான் தான். என்னுடைய உடம்புலேருந்தே 10 அவதாரங்களையும் காட்டியிருக்கேன் நான், ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் தள்ளிக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா மச்ச கூர்ம வராக வாமன 10 அவதாரம், இன்க்ளூடிங் தி வரக்கூடிய கல்கி அவதாரம் குதிரை மேலே போகிறார் இல்லையா, அது வரைக்கும் நான் என்னுடைய உடம்புலேருந்து காட்டிட்டேன். இது ரொம்ப பெரிய விஷயம். யாரும் இது வரைக்கும் உலகத்தில் காட்டினது இல்லை. 10 அவதாரங்களையும் தன் உடம்புக்குள் இருந்தே காட்டினது நான் தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா மகான்களையும் என் உடம்புலேருந்து காட்டியிருக்கேன் இல்லையா. உங்களுக்கு ஸ்ரீடி பாபா, ராகவேந்திர சுவாமி, காஞ்சி பரமாச்சாரியார், இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் மேலாம் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அத்தனை மகான்களையும் என்னுடைய ஒரே உடம்புலேருந்து காட்டியிருக்கேன் நான்.
புகுந்தல். மேலே இருக்கிறவர் அகஸ்தியர், தாடி ஜடாமுடி பஞ்சகச்சம் வச்சு இருக்கார் இல்லையா, அவர் தான் அகஸ்தியர். அதுக்கீழே இப்படி கால் போட்டு உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் தான் ஷிரடி சாய்பாபா. அதுக்கு கீழே இருக்கிறார் இல்லையா பரமாச்சாரியார். 2 3 ஒன்று வந்து அவர் ஜோதி ஆகிட்டார், அதனால் அவருடைய ஆத்மாவை பாதுகாக்கிற ஆயுதம். அதில் தலைமையில் முசுக்கு போட்டு இப்படி கை வச்சுன்னு உட்காந்துருப்பார் அவர். அதுக்கு கீழே வேறு வேறு கோலங்களே இருப்பார். இது யோகி ராமசுரத் குமார் சாமி, திருவண்ணாமலை எப்படி இருந்தாரோ அப்படி. இது சேஷாத்திரி சாமிகள், அது கீழே இருக்கிறது கோடி மகான். அது மாதிரி எல்லா மகான்களும் ஒரு மிக ஹை லெவலுக்கு போன அத்தனை மகான்களையும் நாம் எங்கேருந்து வர வச்சு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி எத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவைன் எனர்ஜி இருக்கோ எல்லாத்தையும் காட்டிட்டேன் நான். இங்கே இருக்கிற படம்லாம் அதே தான், இங்கேருந்து ஆரம்பித்து பின்னாலெல்லாம் போகும். ஸோ அத்தனை விதமான ஜோதி ஸ்வரூபங்களையும் என்னுடைய உடம்புலேருந்தே நான் காட்டினேன். எல்லாம் விதமாக காட்டியிருப்பேன். அதே மாதிரி இதுக்கு முன்பிறவிகளில் நான் என்னமாலாம் இருந்தேன், உலகத்தில் நான் எத்தனையோ பிறவி வந்திருப்பேன் இல்லையா, ஒவ்வொரு பிறவியிலும் நான் என்னவா இருந்தேன்றதெல்லாம் போட்டு அங்கே படம் போட்டிருக்கேன், அங்கேயும் படம் போட்டிருக்கேன், இங்கேயும் படம் போட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய் அப்படின்னு ஒரு வள்ளலார். அது என்ன, காற்றாலே வழியாலே ககனமதாலே எதனாலும் பொல்யூட் ஆகாத பாதிக்கப்படாத ஒரு உடம்பு இருக்குது. அது வந்து பொன் உடம்புன்னு சொல்கிறது நம்ம. அந்த உடம்பை நான் என்றைக்கோ அடைந்து விட்டேன். அதனால் அந்த பொன் உடம்பில் தான் நம்முடைய முற்பிறவிகளை காட்ட முடியும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கடவுள் வடிவங்களை காமிக்க முடியும், அத்தனை விதமான மகான்களை நம்மளால் காட்ட முடியும். நீங்கள் பார்க்குற எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்னு, ஜோதியில் பார்த்த வள்ளலார் இருக்கார், நிலைக்கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிற ரத்தனகிரி சாமி இருக்கார், எல்லாரும் ஒவ்வொரு ஃபார்மில். ஆனால் இதை காட்டினது ஒரு சயின்டிஃபிக் கான்க்ரீட் எவிடன்ஸோடு காட்டினது நான் தான். அமெரிக்காவில் MITன்னு ஒன்று இருக்குது, அங்கே பாஸ்டனில் ராமன் ஒரு ஆள் பிஹாரி சயின்டிஸ்ட்டு, அவரும் 4 பேரும் என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் மைண்டில் போங்கன்னா நான் மைண்ட்லேயே போகிறேன். 162 1 மணி நேரத்தில் என்னுடைய உடம்புலேருந்து 162 விதமான ஒளி வடிவங்களை காட்டிக்கினே போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இவர் எப்படி காட்டுறாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் அவர் காட்டினது நாங்கள் எவிடன்ஸு 162 காட்டியிருக்காரு, விதவிதமாக காட்டியிருக்காரு 1 ஹவரில் அப்படின்னாங்க. இது ரொம்ப ஹை லெவல். இந்த பொன் உடம்புன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஹை லெவல். இது எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு உயர்ந்த சொரூபம். இது நான் எப்பயோ பிடிச்சிட்டேன். ஐ திங்க் ஐ காட் ஆல் திஸ் இன் 1984 to 1988 ரேஞ்சிலேயே இத்தனையும் பிடிச்சி முடிச்சுட்டேன் நான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். இது முதல் பாயிண்ட் இவங்க கேட்குற கேள்விக்கு. அதனால் பார்க்க முடியும். அண்டு உங்களுக்கு பவர் இருந்தால் உங்களால் காட்டவும் முடியும். தசாவதாரத்தையும் காட்ட முடியுது, நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டே ஆகாசில் போகிறேன்றதையும் உனக்கு காட்ட முடியுது, மகான்களை காட்ட முடியுது, எல்லாத்தையுமே காட்ட முடியுது. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த மகானும் இத்தனை சொரூபங்களை காட்டினதில்லை. காஞ்சி மகாபெரியவர் ஒரு தடவை இங்கே பாணிகிரகா கல்யாண மண்டபத்தில் ஒரு யாகம் நடக்குது, நீங்கள் வரணும்னு அவரை போய் கேட்குறாங்க. அவர் பூர்ணாவதிக்கு வந்தால் போருமோ அப்படிங்கிறாரு. எப்போ வேணால் வாங்க, உங்கள் வசதின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆல்பத்தை எடுத்துன்னு வராங்க. யாகம் எப்படி நடந்தது அப்படிங்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக நடந்தது, நீங்கள் வரலங்கிற ஒரு குறை தானே. நான் வரலன்னு உனக்கு யார் சொன்னா, இந்த ஆல்பத்தை எடு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பூர்ணாவதி நேரத்தில் நெருப்பில் அவர் தண்டத்தை வச்சு நிற்கிறாரு. ஸோ முடியும். அவர் கூட இந்த மாதிரி காட்டியிருக்கார், நெருப்பில் காட்டியிருக்கார். ஆனால் ஒரு ஃபார்ம் காட்டியிருக்கார், அவருடைய ஓன் ஃபார்ம் காட்டியிருக்கார். நான் இதை வந்து 1988 ரேஞ்சில் காட்டினேன். ரவின்னு ஒரு ஆள் நங்கநல்லூரில், அவங்க குழந்தைக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறேன் நங்கநல்லூர்லேயே எங்கேயோ, நீங்கள் வர முடியுமான்னா, கைலாசத்தில் இருப்போம்பா நான் வருவேன்னு. நான் அப்போ கைலாசத்தில் தான் இருக்கேன். அவங்க வீட்டில் இங்கே நங்கநல்லூரில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் நான் தலையில் பரிவர்த்தத்தோடு நெருப்பில் வந்திருக்கேன். முதல்லையே 1990 அந்த ரேஞ்சிலேயே அதை காட்டியிருக்கோம் நம்ம. இது ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போய் இது எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். மக்களுக்கு இந்த கன்செப்டு புரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த மாத்திரம் ஒரு கொண்டையராஜு, ராமலிங்கம், முன்சாமி யாரோ வரைகிற படம் இல்லையா, அதை தான் கடவுள் நம்பிக்கிட்டு அதுக்கு பூ மாலை போட்டு ஃப்ரேம் பண்ணி செவுத்தில் மாட்டி மாலை போட்டு கும்பிட்டுன்னு உட்காந்துக்கிறாருங்க.
அதெல்லாம் சும்மா யாரும் வரைகிறது தான். நிஜமான கடவுள் நீங்கள் அந்த கொண்டையராஜ் வரையறையோ அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் காடு முருகனை நீ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு மைல் மேலே ஒரு ஓம் இருக்கும், அதான் முருகர். பிள்ளையாரை நீ பார்க்கணும்னு சொன்னால் ஒரு தேங்காய் குடுமி, அதில் ஒரு ஓம், இப்படி கை வச்சுன்னு மயில் மேலே உட்காந்துருப்பாரு, வயிற்றுக்கிட்ட ஒரு ஓம், இதுதான் பிள்ளையார். நீங்கள் பார்க்குற எல்லாமே இந்த யாரோ வரைஞ்சி கொடுத்தது. இங்கே பாருங்க, ஒரு ஓம் இருக்கா, ஒரு மயில் மேலே உட்காந்துருக்கா, இதுதான் முருகர்னு சொல்கிறது. வேறு யார் இப்படி வச்சுன்னு வள்ளி தேவையானு கொடுக்குற மாதிரிலாம் காட்டினாலாம் நம்பாத. எல்லாம் யாரோ வரைஞ்சது, ஒரு விஷுவல் திங்கிங் ஆர் ஃபேன்சிஃபுல் திங்கிங். அது இது பாரு, மயில் மேலே ஓம், வடமொழி ஓம் இப்படி தான் இருக்கும். இதுதான் முருகர்ன்றது. பிள்ளையார்ன்றது இப்படி இருப்பார், தேங்காய் குடுமி, அதில் ஓம் இப்படி இருக்கார், வலது கை இப்படி இருக்குது, மயில் மேலே உட்காந்துருக்காரு, மயூர கணபதின்னு பேர், வயிற்றுக்கிட்ட ஒரு ஓம், பிள்ளையார். அதனால் நீங்கள் எந்த கடவுளுடைய வடிவத்தை பார்க்குறதா இருந்தாலும் அதெல்லாம் இப்படி தான் பார்க்க முடியும், ஒளி உடம்பில் தான் பார்க்க முடியும். நீ ஜனங்கள் மாதிரி பேண்ட் ஷர்ட் மாட்டின்னு பஞ்ச கச்சம் சுப்பா கட்டினெல்லாம் உட்காந்துருப்பாங்கன்னு தேடினாக்கா எல்லாம் கேலண்டரில் தான் தேடின்னு உட்காந்துன்னே இருக்கணும். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே காட்டாத ஒரு காட்சி, கைலாசத்தில் சிவன் எப்படி இருப்பார் நான் காட்டினேன். இதை பாருங்கள், தலையில் பிறை, இதுதான் சிவன். இது சிவனோட ஃபேஸு. இங்கே நிற்கிறாரு, அவர் பக்கத்தில் சிங்கம், அதனுடைய வால், காலு, பக்கத்தில் அம்பாள், தலையில் கிரீடம், வலது கையில் கிளி, கரும்பு வில்லு, உடம்பு தலைப்பு, இதுதான் அம்பாள். இங்கே முருகர் நாக வடிவத்தில் இருப்பார், ஏன்னா முருகரே பாம்பு தான், நாக சுப்பிரமணியன் பேர். இங்கே இருக்கு இல்லையா 2 கொம்பு, நாக நெடிகனு, இதுதான் யாக். அதுக்கப்புறம் வள்ளி தேவியானு 2 மைல். கைலாசத்தில் இருக்கிற மணி இருக்கு இல்லையா, அது இது கண்டாபரணர்னு பேர். அது இது வரைக்கும் உலக வரலாற்றில் என்னை தவிர வேறு யாருமே இந்த காட்சியை காட்டினதே கிடையாது. கைலாசத்தில் சிவன் எப்படி இருப்பார் அப்படின்றது. இது நான் 1996 காட்டினேன். ஓகே, இதெல்லாம் காட்டிட்டோம், நம்ம எப்பயோ காட்டிட்டோம், அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் புக்காகவும் போட்டோம், யூனிவர்சிட்டியில் சயின்டிஃபிக்காகவும் MITயில் ப்ரூவ் பண்ணி காமிச்சோம், எல்லாம் செஞ்சிட்டோம். ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியறதே இல்லை. அவங்களுக்கு சாதாரணமாக இந்த சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் ஃபோட்டோவில் இருக்குது இல்லையா சாமி, அதை பார்த்து பழகிட்டானுங்க. அவங்களுக்கு கடவுள்ன்ற கன்செப்டே மைண்டில் யாரோ வரைஞ்சது இல்லை, ஒரு பொம்மையில் இருக்கக்கூடிய ஒரு அவ்வளோதான். அதாவது நீ போய் மகாபலிபுரத்தில் ஒரு 300 ரூபா கொடுத்தா ஒரு பொம்மை கிடைக்குது, காதி கிராமத்துக்கு போனால் கிடைக்கிது. அந்த பொம்மையை கொண்டாந்து அதை வச்சுக்கிட்டு அதுதான் கடவுள், நீ அதுக்கு மாவை போட்டு பூ போட்டு நைவேத்தியம் வச்சு எல்லாம் பூஜை பண்ணினே உட்காந்துன்னு இருக்க இல்லையா. இதுதானே ஜனங்களோட கன்செப்ட் ஆஃப் ஆன்மீகம். நாம் என்ன சொல்கிறோம், அதை விட நீ தான்டா பெரிய ஆளுன்றோம். ஏன்னா யூ ஆர் என் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், உனக்கு உயிர் இருக்குது, அதனால் உன்னால் சுவாசிக்க முடியுது, சாப்பிட முடியுது, நடக்க முடியுது, இல்லை கை வீசி கால் வீசி எல்லாமே உன்னால் நடக்க முடியுது. So you are able to see, you are able to smell, you are able to talk, you are able to eat, you are able to hear. எல்லா மூமெண்ட்டும் உன்னால் பண்ண முடிய ஒரு உயிர் துடிப்புள்ள இயற்கை ஆற்றல்ன்றோம். ஏன்னா ஆர்கானிக் எனர்ஜி இன் எ ஃபிசிக்கல் கண்டெய்னர், அதுதான் நீ. அப்போ இந்த காகிதம் கல் இது எல்லாத்தோட நீ தான் பெரிய ஆள். இதுவே தெரியாமல் ஜனங்க எப்பயுமே இந்த காயத்தையும் கல்லையும் கட்டின்னு அதுவும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன்னா பாரு, ஊஞ்சல் முதுகு பெருமல் காட்டின்னு உட்காந்துருக்கேன். ஏன்னா ஐ அண்டர்ஸ்டுட் த ஹையர் லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது எப்படிங்கிறது நம்மளால் அனுபவித்து தெரிஞ்சிக்க முடிஞ்சது. பலவிதமாக தெரிஞ்சிக்க முடியும். ஒன்று, இந்த ஒளி வடிவங்கள் எல்லாம் பார்க்கலாம், உங்களுக்கும் காட்டலாம். ஒரு ஹையர் லெவலுக்கு போகிற போது மைண்டில் ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை ஒரு 2 பக்கமும் எல்லாம் சண்டைக்கு ரெடியாக நிற்கிறானுங்க. அண்டு அவனுக்கு தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு அர்ஜுனனுக்கு ஃபுல் பகவத்கீதை 18 சாப்டரையும் அந்த தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்டிவாக இருக்கிற போதே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறாரு. ஒரு கனவு உங்களுக்கு வருது, அந்த கனவில் நீங்கள் ஓடி போய் ரயிலில் மிஸ் பண்ணுறீங்க, தண்ணியில் முழுகுறீங்க, ஏதோ நடக்குது.
அப்போ ஒரு 5 வருஷம் நடக்க வேண்டிய காட்சிகள் எல்லாம் உங்கள் கனவுல 5-10 நிமிஷம் முடிஞ்சு போதே இல்லையா? அதுக்கு வாயு வேகம் மனோவேகம்னு பேர். அந்த மாதிரி மைண்டில் பார்க்க முடியும், பேச முடியும், கடவுளுடைய பல்வேறு வடிவங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த மாதிரி உட்காந்துட்டு எப்போ வந்தீங்க, ரயிலில் வந்தீங்களா காரில் வந்தீங்களான்னு கேட்க முடியாது. அது ஃபிசிக்கல் பாடியில் வர்றது. இப்போ ரொம்ப பெரிய மகான்கள்கிட்ட நீங்கள் பேசணுன்னா உங்களுக்கு அந்த பவர் இருக்கணும், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. கேரளாவில் ஒரு பெரிய மகான் இருந்தார், 700 வருஷம். ஓமலூர் என்ற இடத்துல இருந்தார். சிவபிரபாகர சித்த யோகின்னு பேர் அவருக்கு. ரொம்ப பெரிய நிலை. நான் அவர்கிட்ட போகிற போதே அவரை கேர்டேக்கர் ஒரு மலையாளி அம்மா இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்காக வந்து சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நான் போவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே அவருக்கு நான் வர்றது தெரியுது, சப்பாத்தி அவியல் பண்ணி வைன்றாரு. அந்த அம்மா கிட்ட அவர் கம்யூனிகேட்டும் பண்ணுறாரு. அதாவது ஒரு ஆள் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. மாயம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க ராஜேந்திரன் ஒரு ஆள் கன்னியாகுமரியில் ஆரம்ப காலத்துலேருந்து நம்மக்கிட்ட இருந்தவங்க. அவருக்கு மைண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அதனால் யாரெல்லாம் மாயம்மா கிட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை ஏதாவது பேசணுன்னா ராஜேந்திரன் மூலமாக அந்த அம்மா கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி நான் போனால் அந்த மலையாளத்து அம்மா சொல்லுது, இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்காரு, நீங்கள் வரப்போகிறீங்க, உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ண சொன்னாங்க. அதுலேயும் அவங்க எல்லாத்தையும் உணர்த்திடுறாங்க. சப்பாத்திங்கிறது கோதுமைன்றது அது குரு பகவான். அதுக்கடுத்து அவியல்னா என்ன, சிவசங்கர் பாபா ஒரு எனர்ஜி வச்சில்லை. அவியல்னா என்ன, அதில் முருங்காவும் இருக்கும், எல்லா காயும் இருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய கடவுள்களுடைய ஃபார்மை வச்சுருக்கேன், எனக்குள்ள எனர்ஜிஸ் வச்சுருக்கேன். அதனால் அவியல்ன்றது அது நமக்கு சொல்லி சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி ஆள்கிட்ட நீ போய் பேச முடியாது. அவர் உட்காந்துருப்பார், கண்ணை மூடி இப்படி படுத்துன்னு இருப்பார். நாமளும் அவங்க இதில் கண்ணை மூடணும், நாமளும் பேசணும், அவங்களும் பேசணும். 2 பேருக்கும் மைண்ட்லேயே என்னெல்லாம் பேசணுமோ பேசி முடிச்சிடலாம். ஒரு தடவை விசிறி சாமியார் திருவண்ணாமலையில் இருந்தார். ஒரு கார் வந்து நிற்கிது. காஞ்சி பெரியவர் உங்களை கூட்டு வர சொல்லி கார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ராமசுரத்குமார் சாமிகிட்ட சொல்கிறாங்க. இவருக்கு ஏற்கனவே தெரியுது வரப்போகுது காருன்னு. பூட்டிட்டு ரெடியாக நிற்கிறார் கேட்டுக்கிட்ட அந்த தேர்முட்டியில். காரில் ஏறி உட்காந்துக்கிறார். இவர் வராரு, காஞ்சி பெரியவர் கண்ணை மூடி உட்காந்துக்கிறார். இவரையும் எதிரில் கண்ணை மூடி உட்காந்துக்காரு. அரை மணி நேரம் அப்படியே இருக்காங்க 2 பேரும். இவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ காரை கூட்டின்னு வந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்றாரு. அவர் நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேன்றான். இல்லை நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவர் கேட்டார், பகவத் நாம போதேந்திரால்னு ஒருத்தர் கோவிந்தபுரத்தில் உன்ன மாதிரியே ராமநாமத்தை ஜபம் பண்ணுறவர் எங்கள் மடாதிபதியாக இருந்தார். அவருடைய ஜீவசமாதி கோவிந்தபுரத்தில் இருக்குது, நீ அங்கே போகிறியா, நான் உனக்கு வசதி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இல்லை, எனக்கு திருவண்ணாமலையே நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னேன். அப்படின்னா நல்லது ஆசீர்வாதம் பண்ணார். இதுதான் நாங்கள் போய் சேர்ந்துன்னுறோம். அப்போது மைண்ட்லேயே வர வைக்கிறாரு, காரை அனுப்புகிறாரு, பேசிடுறாரு. அவர் பாட்டிக்கு அவர் போயிட்டார், இவர் பாட்டிக்கு இவர் வந்துடுறாரு. இப்படியெல்லாம் இருக்குன்னா நம்பலையா? அதே மாதிரி பெரிய ஒரு தடவை எங்கேயோ காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு லெக்சர் கொடுத்துருக்காரு. அந்த பில்லருக்கு பின்னால் ராமசுரத்குமார் சாமி ஒளிஞ்சிருந்து கேட்டுன்னு இருக்கார். ஆரம்ப காலம் நான் சொல்கிறது. அப்போ ராம்ஜி சிரிச்சுக்கிட்டே, இவர் காஞ்சி பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், இதுக்கு முன்னாடி கபீர்தாசராக இருந்தவர் நம்ம பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இங்கே வந்து கேட்டுருக்கார் தெரியுமோ அப்படின்னாராம். வேறு யாருக்கும் புரியாது என்னன்ட்டு. ஏன்னா கபீர்தாசராக இருந்தால்தான் ராமசுரத்குமார் சாமி. முன்பிறவியில் கபீர்தாசராக இருந்தார் இல்லையா, அவர் தான் ராமசுரத்குமார் சாமி. அதனால் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறவி இருக்குது. இப்போ கபீர்தாசராக இருந்தவர் ராமசுரத்து வராரு. அதே மாதிரி இந்த அகில திரட்டுன்னு ஒன்று கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கத்துலலாம் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு எழுதியிருக்கார் ஒரு மகான். அவருடைய முற்பிறவி தான் இவர் ராமசுரத்குமார் சாமியுடைய முற்பிறவி. ஆகுது அகில திரட்டு எழுதின அந்த மகான் முற்பிறவி. அதனால் ராமசுரத்குமார் சாமி பொன் காமராஜர்னு சொல்லி குமரியானந்தன் வக்கீல் இருந்தார் இல்லையா, காங்கிரஸ் கட்சி இறந்து போயிட்டார். அவர்கிட்ட ஜூனியர் வக்கீலாக இருந்தார், MA BL பொன் காமராஜன்ட்டு. அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. அவர் திருவண்ணாமலைக்கு வரார். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே அவருக்கு ஏதோ சாப்பிட கொடுக்குறாரு, வயிற்று வலி நல்லா ஆகிப்போகுது. அதுக்கப்புறம் வக்கீல் வேலையெல்லாம் விட்டு அவரும் ராமசுரத்குமார் சாமி மாதிரியே வந்து பண்ணி கையில் விசிறி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரை கூப்பிட்டு, நீ அந்த அகில திரட்டி எழுதின சாமிக்கு ஒரு கோயில் கட்டணுங்கிறார். காணி மடம்ங்கிற இடத்துல, கன்னியாகுமரிக்கு பக்கத்தில். அதுதான் காணி மடம், சாமி தூக்கணும்.
ஸோ இவர் சாதாரண ஆள் தான். அப்போது அவரே என்ன பண்ணுறாரு, இன்கம் டேக்ஸில் விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இவர் இருக்கார் இல்லையா, பழைய ஐஜி பொன் பரமகுரு, அவரை கூப்பிட்றாரு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் தான் அவனை கோயில் கட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் அதை சப்போர்ட் பண்ணோன்னு ஜேசுதாஸ் ஒரு கச்சேரி பண்ணுறாரு. அந்த கச்சேரிக்கு டிக்கெட் விற்று அதில் வந்த காசெல்லாம் பொன் காமராஜ்கிட்ட கொடுத்து அப்படி வந்தது தான் அங்கே இருக்கிற கோயில். அப்போ ராமசுரத்குமார் சாமிக்கு திருவண்ணாமலையில் கோயிலெலாம் வர்றதுக்கு முன்னாடி, மடம் வர்றதுக்கு முன்னாடி அவர் அங்கே பண்ணிட்டார். ஏன்னா அவருடைய முற்பிறவி அந்த இடம். அவர் தான் அதை எழுதுந்து அகில திரட்டு என்னெல்லாம் உலகத்தில் நடக்கவங்கெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முற்பிறவி இருக்கும். அப்போ ராமசுரத்குமார் சாமியார் கபீர்தாஸ் யார் சொன்னது சொன்னார். அது என்ன கனெக்ஷன்? அவரு காசி தான். ராமசுரத்குமார் சாமி காசியில் இருந்தார், வாத்தியார், கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருந்துச்சு. ஒரு நாள் பொதுவாக நார்த் இந்தியன்ஸு கங்கையில் குளிச்சுட்டு அவங்க துணியை அவங்களே துவைச்சி காய போட்டு அதை எடுத்துக்கணும் வருவாங்க. இப்படி துணி உதறி போடுற போது ஒரு பறவை அந்த துணியில் பட்டு கீழே விழுந்துடுது. இவர் உட்காந்துக்கிட்டு அதுக்கு உயிர் வரணும்னு மறைகிறாரு, வரல. ஒரு குழி தோண்டி அதை போச்சுட்டு நேராக அழுதுகிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு அருள் அவருக்கு கிடைச்ச மாதிரி அனுபவம். இப்போ மனைவி மகள் எல்லாரையும் விட்டுட்டு அவர் வடநாட்டுக்கு போகிறார். அங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ வடநாட்டில் நல்ல சாமியாருங்கெல்லாம் இல்லை, தென்னாட்டுக்கு போகணும். இங்கே வர்றாரு, அரவிந்த மகரிஷியை பார்க்குறாரு, ரமண மகரிஷியை பார்க்குறாரு. எல்லாம் அவருக்கு ஏதோ கிளிக் ஆகலை. நேராக கஞ்சங்காடு போனால் ராமதாஸ் சாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு இவர் கிளிக் ஆகுது. ராமதாரக மந்திரத்தை அவர் கொடுக்குறார். அதை வாங்கிட்டு இவர் மலை மேலே போய் டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருக்கார், மென்டல் எக்ஸ்டசிக். அப்போ சாமி சொல்கிறார், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சின்ன மரம் வளராது, நீ வெளியே போய் தனியாக தவம் பண்ணணுன்றார். நான் எங்கே போவேன் அப்படிங்கிறாரு. எங்கே வேணால் போ அப்படிங்கிறார். திருவண்ணாமலைக்கு போட்டோமா, நான் ரமணரெல்லாம் பார்க்குறதுக்காக அங்கே போன போது எனக்கு பிடிச்சதுன்னு போவேன்றார். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்றார். பிச்சைடு அப்படின்றார். அதனால் கடைசி காலம் வரைக்கும் ராமசுரத்குமார் சாமி யூஸ் டு கால் ஹிம் திஸ் பெகர், இந்த பிச்சைக்காரன் அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் குரு சொல்லிட்டார் இல்லை, நீ போய் பிச்சை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 40 வருஷ காலம் சுடுகாட்டில் எரிஞ்சி ஜபம் பண்ணியிருந்தார். இப்போ ஞானானந்தகிரி சாமி தான் சொன்னது, இந்த மாதிரி ஒரு பெரிய மகானை அவரை மென்டல்னு எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, நீ அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவர் 2 போலீஸ்காரங்களை கொண்டாந்து இவருக்கு டியூட்டி போட்ட உடனே ஐஜியே வர்றாரா பெரிய ஆள் அவருன்ட்டு அப்போ தான் ஜனங்க மதிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் விருதுநகர், சிவகாசி நாடாருங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் பணம் போட்டு இந்த கோயில் தேர்முட்டிக்கிட்ட ஒரு இடத்த வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பழைய காலத்து இடம். அங்கே தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் ஒரு இடம் வாங்கி இப்போ இருக்கிற ஆசிரமத்தெல்லாம் அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ ராமசுரத்குமார் சாமி கபீர்தாசராக இருந்து வந்தாருன்றது யாருக்கு தெரியுது? காஞ்சி பரமாச்சாரியாருக்கு தெரியுது. கபீர்தாசராக இருந்தால் நம்ம பிரசங்கம் கேட்டுருக்கார் தெரியுமோ அப்படிங்கிறார். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இவர் ராமநாமத்தை ஜபம் பண்ணுறாருங்கிறதுனால அவர் சொன்னார், நீ அங்கே போறியா கோவிந்தபுரத்துக்குன்னு இவரை கேட்குறாரு. இவர் இல்லை, நான் திருவண்ணாமலையே இருக்கான்றார், வந்துடுறாரு, எல்லா வசதிகளும் அவர் கிடைக்கிது, அந்த மாதிரி இருக்கார். அப்போ கபீர்தாசராக இருந்தால் யாருன்னா ஒரு நெசவு தொழிலாளி. அவர் கல்யாணம் ஆகியிருந்தது, அவருக்கு ஒரு மகன் கூட இருந்தான். அவர் முஸ்லீம் அந்த பத்தத்திலே இருந்தவர். அவர் ஒரு தடவை கபீர்தாஸ் எங்கேயோ வெளியே போயிருக்கார். அப்போ சில சாதுக்கள் எல்லாம் அது அவங்க வீட்டு கதவு தட்டுறாங்க. ஏன்னா இந்த ஊரில் யார் சாப்பாடு போடுவாங்கன்னு கேட்டாக்கா கபீர்தாஸ் போடுவாருன்றாங்க. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, கதவு இப்படி லேசாக திறந்துக்கிட்டு எட்டி பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. ஏன்னா அந்த அம்மா போட்டுனுக்கிற புடவையெல்லாம் பொத்தல், அவங்க இதில் எப்படி வர்றது கீஞ்ச துணின்னு சொல்லி அவ்வளோ வறுமையில் இருக்காங்க கபீர்தாஸ்ரவங்க. நாங்கள் ஒரு 30-40 பேர் வந்திருக்கோம், நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் வந்து சாப்பாடு பண்ணுறேன். அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. நேராக அந்த ஊரில் இருந்த ஒரு கொத்துவால்னால் ஒரு வியாபாரி, அவங்ககிட்ட போகிறான். நீ ரொம்ப நாளாக என் மேலே கண்ணு வச்சுருக்க, ஒரு 30-40 பேருக்கு சமைக்கிறதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடு, இன்றைக்கி நைட்டு நான் உன் ஆசைக்கு இணங்கிடுறேன்றான். ஸோ ப்ரொவிஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு அவங்கெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. கபீர்தாஸ் வீட்டுக்கு வர்றபோது பார்த்தா இவன் கண்ணீரும் கம்பளமே உக்காந்துருக்கான். என்னன்னா இந்த மாதிரி நடந்தது, நான் வந்து இன்றைக்கி அந்த கொத்துவால் கிட்டே போகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நீ உத்தமி, அதாவது விருந்து புறத்ததால் தானுண்டல் சாவா மருந்தேன்னு வேண்ட பாட்டு என்று. ஒரு விருந்தாளிக்கு போடாமல் இருந்தால் அமிர்தம் கூட சாப்பிடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது.
அதனால் இந்த உடம்பு என்ன இருக்குது, கண்ணில் புசுலு, காதில் குடுமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, நம்ம பாத்ரூம் போகாத வரைக்கும் மலம் மூத்திரம் தான் இருக்குது இந்த உடம்புல. அதனால் இதுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸு? நீ 40 பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு உத்தமமான எண்ணத்துக்காக தானே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க, வான்னு சொல்லிட்டு அவளை நல்லா குளிக்க சொல்லி அவளை தோல் மேலே வச்சு தூக்கின்னு வர்றாரு. அதை பார்த்து கடைக்காரன் பயந்துடுறான். அவர் சொல்கிறார், இல்லை நான் இஷ்டப்பட்டு தான் அவளை கூட்டின்னு வர்றேன், வர வயல்லாம் சேர் இருந்துச்சு, அதனால் அவள் வர்றபோதும் கூட சுத்தமாக வரணும், கால் கையெல்லாம் சேராக இருக்கக்கூடாதுன்னு தூக்கின்னு வந்தான் நேரம். அவன் என்னடா இப்படியான்னு சொல்லி இப்படி பார்க்குறான். எதிரில் ராமர், சீதை, இல்லை மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தெரியுறாங்க. அவன் காலில் விழுந்து கும்பிட்றான். அப்போ எந்த ஒரு தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நீ இருக்கியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். தப்பு நடக்காது, கடவுளுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வீட்டில் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகிட்ட இவர் எப்பயுமே வந்து சாப்பாடுன்றது, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதுதான். அவன் சொல்கிறான், ஐயோ நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையா, நீ சும்மா வரவங்களால சாப்பிடுன்னு சொல்லின்னு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி இப்படியே போயிருந்தா நம்ம பிச்சை தான் எடுக்கணுன்றான். யார் அவர் பிள்ளை. இவர் சொல்கிறார், எடுத்தா போச்சு அப்படிங்கிறார். அப்போ நீ கூட என் கூட வந்து பிச்சை எடுக்கணும், எடுத்தா போச்சுன்றார். இன்னொரு நாள் இதே மாதிரி 2 பேருக்கும் மனசாகும் போகுது, இப்படியே போனால் திருட தான் வேணுன்றான். திருடா போச்சுன்றார். நைட்டு ஒரு கடைக்குள்ளே இவர் அவனை தூக்கி உள்ளே போடுறார் ஜன்னல் வழியாக. அண்டு இவர் வெளியே நின்றுக்கிறார். அவன் ஜன்னல் வழியாக திருடின்னு வந்துடுறான். வந்த உடனே இவர் சொல்கிறார், கபீர்தாசும் பிள்ளையும் தான் திருடணுன்னு நீங்கள் போர்டு எழுதி வச்சுட்டு வான்றாரு. அவன் தள்ள வச்சுறான், என்னையா லூஸா நீ, இந்த மாதிரிலாம் எழுதி யார் வைப்பாங்கன்னு. இல்லை நம்ம 40-50 பேருக்கு சோறு போடுறதுக்கு அவங்க தானே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் நம்ம தான் திருடணும்னு சொல்லிட்டு வான்னாராம். அந்த அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தான தர்மங்களை விடாத ஏழ்மையிலும் இருந்தவர் தான் அவர். அவர் ஷிரடிக்கு வர்றார், ஷிரடி பாபா வர்றார். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, இந்த ஊரில் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது, அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஆற்ற கடன் தான் வரணும். ஒரு குக்கிராமம், இந்த ஊருக்கு நீங்கள் ஏங்க வந்தீங்க அப்படின்னு அவரை கேட்குறாங்க. யார்? ஷிரடி பாபா. இப்போ ஷிரடி பாபா சொல்கிறாரு, என்னுடைய குருநாதர் இருந்தார் இல்லையா ராமதாசர், அந்த ராமதாசருடைய சமாதி இங்கே இருக்குது, அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன்னு. ஒரு வேப்ப மரம், இப்போ அதை மாற்றிட்டாங்க, அது கீழே தோண்ட சொல்கிறாரு. ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இப்படி ஒரு கல் மாரி ஒன்று உக்காண்டுருக்குது உள்ள சப்பளங்கால் போட்டுன்னுட்டு. இதுதான் என்னுடைய குரு. நான் கபீர்தாசராக இருந்தபோது எனக்கு குருவாக இருந்த ராமதாசருடைய சமாதி இங்கே இருக்குது, அதுக்கு தான் ஷிரடிக்கு வந்தேன்னாராம். அப்போ அவர் வந்ததுக்கு காரணம் அவரே சொல்லியிருக்கார், ஷிரடி பாபா ஏன் வந்தார்னு சொல்லி. இப்போ இப்படி ஒவ்வொரு மகானும் ஒரு ரிஷி மூலம் நதி மூலம் மாதிரி இந்த உலகத்தில் வந்துக்கின்னே இருக்காங்க. வர்றபோது பழைய வாசனைகள் படி அவங்களுக்கு இதனுடைய முற்பிரிவுகள் என்னவோ அதெல்லாம் தெரியும். எனக்கு எப்படி என்னுடைய முற்பிரிவுகள்லாம் தெரியுது? நல்ல யோசனை பண்ணும், நமக்கே தெரியும். அதை இன்னும் யாராவது கன்ஃபார்ம் பண்ணிக்கின்னே இருப்பாங்க. 1984 நான் திருவண்ணாமலைக்கு ஃபஸ்ட் டைம் போனேன். எங்கள் குடும்பத்தில் யாரும் திருவண்ணாமலைக்கே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு வந்தாக்கா ஏதோ கெட்டது நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மித்து இருந்தது. அதனால் அந்த ஊர் பக்கமே யாரும் தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இப்போ சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அண்ணா நகருக்கு வந்து சேஷாத்திரி சாமி ஆசிரமம் திறக்க போகிறாங்க, என்னை கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வாங்கன்னா அவர் காரில் என்னை ஏற்றிக்கினார். அவர் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளராக இருந்தார். ஸோ சேஷாத்திரி ஆசிரமத்தை திறந்துட்டு நான் விசிறி சாமியார்கிட்ட போகிறோம். போன உடனே அவர் நடுவில் நின்றுக்கிட்டார். விசிறி சாமியார், யூ மேக் ஒன் பிரதர்ஷனம் ஆஃப் திஸ் பெகர் அப்படின்னாரு. நான் 3 தடவை சுற்றினேன். அவர் ஐ ஆஸ்க் டு மேக் ஒன்லி ஒன் பிரதர்ஷனம் பண்ணார். நான் ஃபாதர் ஐ ஹவ் சோ மெனி சின்ஸ் அப்படின்னேன். மை சன் ஐ டெல் யூ யூ நோ சின்ஸ் அப்படின்னார். மகனே நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள்கிட்ட எந்த பாவமும் கிடையாதுன்னு. சித்தார் அப்படின்னாரு. அவர் இங்கே உட்காராரு, நம்ம அவருக்கு எதிரில் உட்காந்துக்கணும். அப்போ அவர் கேட்குறாரு, யூ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ சுந்தரர் எப்படி கைலாசத்தில் சிவன் கூட இருந்தார், சிவனுடைய நிழலே தான் சுந்தரர். அவர் அலங்காரமாக பண்ணிட்டு பார்க்குறப்போ தான் எப்படி இருப்போம்னு தெரியணும் இல்லையா, மானச சரோவரில் பார்த்துட்டு அவர் நிழல் எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர். அவர் கணபூதங்களுக்கு தலைவராகி இருக்கார். அவரும் சிவனும் ஒன்றே தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய 2 லேடி பார்வதியோட சிஷ்ய பெண்களுக்கு லவ் வருது. இப்போ சிவன் சொல்கிறாரு, எப்போ லவ் வந்துச்சோ அனுபவிச்சுட்டு பூமியில் போய் நீ ஐயோன்றாரு, நான் தடுத்தார் கொள்வேன்.
ஒருத்தி இங்கே திருவொத்தியூர் பக்கத்தில் பறவை நாச்சியாராக பிறக்கிறான், இன்னொருத்தி திருவாரூரில் பிறக்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்கிட்டையும் அதெல்லாம் பெரிய கல்யாணம் ஆகுது, எல்லாம் ஆகுது. சிவன் நீ வந்த வேலை ஆயிடுச்சு வான்னு சொல்லி வெள்ளை யானை அனுப்பிச்சு இவரை கைலாசத்துக்கு கூட்டின்னு போயிடுறாரு. இதுதான் இன் ஷார்ட் சுந்தருடைய கதை. அவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு இவனும் சிவசங்கரா இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அண்டு காட் ஹஸ் அவரை தடுத்தார் கொண்டாருன்றீங்க இல்லையா, தட் மூமெண்ட் இஸ் திஸ் அப்படின்னார். அதாவது ஒன்று இந்த பிறவியில் தடுத்தார் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் அப்படிங்கிறார் நமக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு அது அவர் இந்த நிகழ்ச்சியில் கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் சொல்கிறார், வென் யுவர் ஆதிசங்கரா, நீ வந்து ஆதிசங்கராக இருந்த அப்போ யுவர் சாண்டிங் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூணு மதே. ஸோ இன் திஸ் பர்த் ஆல்சோ யூ கீப் சாண்டிங் கோவிந்தா கோவிந்தா பிகாஸ் யூ ஹவ் பிகம் தட் அப்படின்னாரு. நீயே கோவிந்தன் ஆகிட்ட, ஆனால் இந்த பிரிவில் நீயே பஜ கோவிந்தம் சொல்லின்னு சுற்றிக்கின்னு யூ டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னாரு. இதான் எனக்கும் அவருக்கு நடந்த முதல் சம்பாஷணைகள். அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். இப்போ சேஷாத்திரி சாமிகள் யார், காஞ்சிபுரத்தில் அவங்க அம்மா இடுப்பில் உட்காந்துருக்காரு. ஒரு பொம்மை வியாபாரி கூட நிறைய பொம்மை எடுத்துன்னு போகிறான். சேஷாத்திரி சாமியா அதில் இருக்கிற ஒரு கிருஷ்ணர் பொம்மையில் தவழ்கிற கிருஷ்ணன் அதை கேட்குறாரு. அம்மா இப்போ காசு இல்லை சும்மா இருன்னு, குழந்தை ஆசைப்படுத்து இந்தாமான்னு கொடுத்துட்றான். அன்றைக்கி சாயந்தரம் பொம்மை வியாபாரி ஓடி வந்து சேஷாத்திரி குழந்தையோட கையை கிஸ் அடிச்சுக்கிட்டு தங்க கைன்றான். அவங்க அம்மா என்ன பண்ணா, 1 வருஷத்தில் விற்காத பொம்மைலாம் இந்த ஒரு பொம்மை இந்த குழந்தை தோட்டத்தில் விற்றுச்சுங்க அப்படின்னானா. அதனால் ஒரு பெரிய தங்க கை சதி ஆகிடுச்சு. அவருக்கு வயசான உடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் பழக்கடை கதவு திறன்னு ஓடி போயிடுறாரு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவர் எரும மாட்டு கட்டின்னு திருவண்ணாமலையில் சேத்துல கிடக்கிறாரு. திருவண்ணாமலையில் இருக்கிற தோட்டி ஒருத்தன் அவன் கொண்டாந்த கம்பம் கூட இவர் குடிச்சிட்டு இவருக்கு வர்ற சாப்பாடு அவனும் கொடுத்துன்னுக்கிறாரு. இவருக்கு வர்ற நல்ல வேஷ்டி அவனும் கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு துணியை கட்டி இவர் உட்காந்துருக்கிறார். அப்படியே ஒரு பரபிரம்ம நிலையில் அவர் இருக்கார். இதுதான் சேஷாத்திரி சாமிகளுடைய ஷார்ட் ஸ்டோரி. நான் வந்து இங்கே ரங்கராஜன் நாயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். 42 கண்ணதாசன் சாலையில், 2 கண்ணும் தெரியாதவர். அவரை காஞ்சிபுரத்தில் சர்ப மாமான்னு வாங்கும். ஏன்னா மகாபெரியவர் சர்ப மந்திரத்தின் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுன்னு சொன்னாராம். அப்போது அவர் சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்றவர். சமயபுரம் மாரியம்மன் சொன்னாலாம், உன் 2 கண்ணும் போடும், இல்லை உன் பெரிய பையன் செத்து போடுவான், உனக்கு எது நடக்கணும்னு கேளுன்னு. எனக்கு கொல்லி போகிறதுக்கு பையன் வேணும், கண்ணு போனால் போட்டுன்னாராம். அப்போ அவர் கண்ணு போயிடுச்சு. அப்போ கண்ணு தெரியாத பெரியவர். இப்போ எக்மோர் பெனிஃபிட் பண்ணல மணிமொழியார்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் குருவாக ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பிறந்த நாள் நாளைக்கு, ஆனால் அவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வர்றோம் சைதாப்பேட்டைக்கு, நீங்கள் இருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லை வயசில் பெரியவர், நான் தான் அவரை பார்க்க வரணும்னு திருப்பதி லட்டு ஒன்று இருந்துச்சு எடுத்துன்னு போனேன். அவருக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதனால் அவருக்கு கொஞ்சம் திருப்பதி லட்டு ஊட்டி விட்டுட்டு சும்மா இப்படி லவ்வா இப்படி தடவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்களை பற்றி நிறைய பேர் எழுதிட்டாங்க. இந்த வழிக்குறவர்கள்னு வாங்க, குறவர்னா குருன்னு அர்த்தம். அந்த 12 ஆழ்வார்கள் வழியில் வந்த குருமார்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி அதிகமாக தெரியல ஜனங்களுக்கு, நீங்கள் முதலியாண்டானை வச்சு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் அவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க என்கிட்ட, அவருடைய சிஷ்யங்கள்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு போன உடனே சுவாமி சொன்னார், வந்தது யார் தெரியுமா, சேஷாத்திரி சுவாமிகள். அவர் என்னை தொட்ட போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவர் என்னமா சொல்கிறார், என் குரு முதலியாண்டானை வச்சு எழுதுங்கோன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது ஒரு உதாரணம். காஞ்சி பெரியவருக்கு 100வது வயசு ஆரம்பிக்க போகுது. அப்போ சைதாப்பேட்டைக்கு அவர் திருவக்கரைக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை எடுத்துன்னு சைதாப்பேட்டையில் என் வீடு ஸ்ரீநகர் காலனியில் வந்து வாங்கோ, நான் காஞ்சி மடத்துக்கு போகிறேன், நீங்களும் வாங்கோன்னாரு. நானும் காரில் போனேன். பெரியவர் இப்படி உட்காந்துருக்காரு, அவர் வயசானவர் இல்லையா, கீழே உட்காந்துருக்காரு. வியட்நாம் வீடு சுந்தரம் வந்திருந்தான், அவனாலாம் அங்கே நிற்கிறோம். அப்போ இவர் சொல்கிறார், இவா சிவசங்கரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ பரமாச்சாரியர் சொல்கிறார், அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது, அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன், சிவசங்கர் பாபா ஆதிசங்கராக இருந்தார், ஆதிசங்கரர் தான் வந்து இந்த மடங்களை எல்லாம் பண்ணவர், அதனால் அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோன்றது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். என்னை பற்றி வரும், அந்நாளில் காலடியில் தான் அவதரித்தாய்,
இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தனை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி பெறுவார் பிள்ளை ஆளுக்கொரு பெயர் சூட்டுவார் ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறை தன்னிலிட்ட பெயர் என உணர்க அப்படின்னு. நாராயணன் ஒரு ஆத்மாவை படைக்கிற போது என்ன பேர் வச்சானோ அதுக்கு ரிசம்பிளிங்கான பேர் ஜென்ம ஜென்மத்துக்கும் வந்துன்னே இருக்கும். ஆதிசங்கரர் சிவசங்கரர் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் அதில். அப்போ சிவசங்கர் பாபா தன்னை அறிந்தின்பறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு தன்னை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரோ அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சு. பரமாச்சாரியார் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ரங்கராஜன் ஐயங்கார் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ராம் சுரத்குமார் சாமி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கைடன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவம் கரெக்டு தாங்கிறதுக்கான கன்சிக்யூட்டிவ் எவெண்ட்ஸ் நடக்கும். அதை நமக்கு அன்கனெக்டடாக இல்லை கனெக்டடாக இருக்கிற வேறு யாரும் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்போ நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் என்னெல்லான்ட்டு. இது ஆன்மீகத்தில் போக போக பெரிய நிலைகள் வரும். எனக்கு 84 நான் அருள் வாங்கிட்டேன். 88 எல்லா கடவுளையும் கண்ணால் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 65 தடவை சபரிமலை போயிட்டோம். 11 தடவை கைலாச தரிசனமெல்லாம் பண்ணிட்டோம். மானசரோவரெல்லாம் குளிச்சிட்டோம். கேதார், பத்ரி, அமர்நாத், அந்த முக்திநாத் எல்லா இடத்தையும் சுற்றிட்டோம். எல்லா அனுபவங்களும் முடிஞ்சு போச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் 1997 அந்த ரேஞ்சிலே அனுபவங்கள் முடிஞ்சு போச்சு. எல்லா அனுபவம் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு. விதவிதமாக தெய்வங்களை பார்க்குறது, நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, எல்லா அனுபவங்களும் கம்ப்ளீட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் டூயிங் காட்ஸ் ஒர்க், அவ்வளோதான். இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுபவங்கள் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வி டெஃபினெட்லி நோ அபவுட் அஸ்ங்கிற மாதிரி அது எல்லாமே கூட கன்ஃபார்ம் ஆகும். நம்மளை பற்றி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இனி ஏதாவது ஒரு சோர்ஸில் கன்ஃபார்ம் ஆகினே வர்றபோது நமக்கு இன்னும் கன்விக்ஷன் ஆகிடும். இது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னென்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் நம்மளை நினச்சாலும் அவங்க நமக்கு தெரிவாங்க. நம்புகிற மாதிரி இருக்கா நான் சொல்கிறது? இதுதான் உண்மை. அதாவது தாட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரல தெரியும் அப்படின்னா, இல்லை நம்ம ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று வச்சு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த 1,86,000 மைல் ஸ்பீடில் அந்த ஒளி போகும் இல்லையா, அந்த ஸ்பீடில் அவங்க எதிரில் போவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டத்துக்காக நம்மளை நினச்சாங்கன்னா எதிரில் அழுதுகிட்டே தெரிவாங்க. ரொம்ப மரியாதையாக நினச்சாங்கன்னா நம்ம காலை தொட்டு கும்பிடுற மாதிரி வருவாங்க. ஒரு லவ்வாக நம்மளை நினச்சாங்கன்னா நம்மளை அக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வருவாங்க. அதை வச்சு நமக்கு தெரியும் இது இந்த கேஸு அப்படின்னு தெரிஞ்சிடும். இது பிகினிங் ஸ்டேஜ். இன்னும் அவங்க நம்மளை ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் பிடிச்சிட்டாங்கன்னா, எப்படி நம்ம ஒரு 3D சினிமா பார்க்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க முடியும். அவங்கள பக்காவாக பார்க்க முடியும். அவங்க எப்படி, இப்போ அமெரிக்காவில் நீ சமைச்சின்னு இருக்கேன்னா, நீ அன்றைக்கி எந்த இடத்துல சமைச்சின்னு இருக்க, என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்க, அந்த இடம் அப்படியே கண்ணுக்கு தெரியும். ஒரு வீடியோ காலில் பார்த்தா எப்படி தெரியும், அந்த மாதிரி தெரியும். இப்படியெல்லாம் இருக்குன்னா ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வருதா? இதெல்லாம் இருக்குது. ஒளியாய் ஓந்து அருட்பொலிவாய் நிறைந்துன்னா, உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ எங்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். ஒளியாய் ஓந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய் தெய்வ வடிவும் கொள்வாய்னு வரும். அப்போ வி அவர் செல் பிகம் காட். அண்ட் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் எங்களை மாதிரி மகான்கள் இருக்கிறாங்க. யாரெல்லாம் எங்களை நிஜமாகவே நம்புகிறாங்களோ அவங்க அங்கேருந்து நினச்சாவே எங்களுக்கு இங்கே சினிமாவில் பார்க்குற மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் தெரிகிற மாதிரி தெரிவாங்க. அண்டு நீங்கள் காலையில் நினச்சிங்கன்னு வையேன், அப்போ காலையிலேயே எனக்கு தெரிஞ்சிடும். நீ சாயந்தரம் எங்கிட்ட வர்றதுன்றது ஒரு என்ன நிமித்த மாத்திரம்னு சொல்லுவாங்க. காலையிலே நான் ஒன்று பார்த்துட்டேன், நீ வரப்போகிறேன்னு எனக்கு தெரியும். இப்படியெல்லாம் இருக்குன்னாக்கா அவனுக்கு நம்பிக்கை வருதா? இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் ரொம்ப பெரிய பாஷை, உலகத்தின் மிகப்பெரிய பாஷை. ஜனங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. தே டோன்ட் சர்ச் திஸ் நாலேஜ். தே சர்ச் ஆர்டினரி குவாலிஃபிகேஷன்ஸ், ஜாப்ஸ் அண்ட் ஹவுஸ், ஒய்ஃப், சில்ட்ரன் அண்ட் ஸ்கூட்டர் ஆர் கார். இவ்வளோதான் ஜனங்களுடைய தேடுதல் என்பது. அதுக்கு மேலே எவ்வளோ விஷயம் இருக்குது. தெர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் இமேஜின் ஆன் தி ஹேத் ஹோம் மிஸ்டர் ஒரிஷியோ அப்படின்னு ஷேக்ஸ்பியரில் வர்ற மாதிரி மனிதர்களுக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும். அப்போ விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைக்கானே அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான், பைபிளில் வரும். அப்போ
அப்போது யார் தகுதி உடையவனோ அவனுக்கு எல்லாம் புலப்படுத்தப்படும். உனக்கு தகுதி இருந்தால் நீ இன்னுமே பண்ண வேணாம், எல்லாம் தானாக உனக்கு வரும். அந்தந்த காலகட்டத்தில் உனக்கு என்னெல்லாம் வரணுமோ அந்த பவர், அந்த நாலேஜ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உன்னுடைய ஆத்மாவுக்கு இன்டர் கனெக்டடாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கெல்லாம் உன்னை சந்திச்சே தீருவாங்க. அவங்க வருவாங்க. இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் இது அவங்க பசங்களே வந்து காலேஜ் லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ லாங் அசோசியேஷன் இல்லை வருவாங்க. ஏன்னா ஆத்மாவில் கனெக்ஷன் இருக்கும். ஆத்மாவில் கனெக்ஷன் இல்லைன்னா வருவாங்க, ஏதோ ஒரு வேலை ஆகும், அதோடு போடுவாங்க, அவ்வளோதான். பராக் பார்க்குறதுன்னு நாங்கள் எங்கள் ஊர் பாஷையில் வந்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க, போயிட்டாங்க. அப்போ அந்த கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பழைய இருக்கணும். இதுக்கு முன்னால் வாசனாதிகள் இருந்தால் வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும், நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, தானாக நடக்கும். இன்றைக்கி அவர் வரல. யார் உங்களை சொல்லுமா? வேறு ஒருத்தர் அங்கே உட்காந்துருந்தார். ஸோ அவர் முந்தா நேற்று என்கிட்ட வந்தார். வந்து அவருக்கு வேலை செய்கிற ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு முந்தா நேற்று சொல்லிட்டு போனார். அவரே நேற்று வந்தார். வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க அப்படின்னாரு. அது நடக்கும். அதாவது கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடியது தான் அருள்ன்றது. அருள் இஸ் ஒரு அன்லிமிட்டெட் திங், என்ன வேணால் பண்ணலாம். இந்த ஜாதகம், ஜோசியம், நியூமராலஜி, நேமியாலஜி இதெல்லாம் ரொம்ப சாதாரண நிலை. சங்கல்ப மாத்திரத்தில் எல்லாத்தையும் நடத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய நிலை. வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். வாட் எவர் யூ திங்க் எல்லாம் நடக்கும். பை இது என்ன சொல்கிறது, ஆக்சிடென்ட் யாராவது ஒரு விடோவை பார்த்து தீர்க்க சுமங்கலின்னு நீ சொல்லிட்டேன்னு ஒரு மகன், எப்படியாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுவான். எங்கேயோ காணாமல் போயிருந்தேன், நான் காசில் சுற்றினு வந்து சேர்ந்துருவான். நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம். நான் ஒரு தடவை இங்கே அயனாவாரம் இல்லை, இங்கே இருக்கானே அயனாவாரம் சாய், எங்கடாப்பா சாய் இருப்பானுங்க, அயனாவாரம் சாய். இவன் பேர் அயனாவாரம் சாயினாக்கா இவன் அயனாவரத்தில் இருந்தான் முதல்ல. அங்கே காசி விஸ்வநாதர் சீட்டா அது பக்கத்தில். ஸோ நான் அந்த பக்கம் எங்கேயோ போகிற போது இவங்க வீட்டுக்கு போனபோது அங்கே யாரோ வந்து ஒரு சாமியார் வந்துக்கிறான்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வயசான தலை மாற்ற ஆட்டு போ, மீதியெல்லாம் நான் என்ன பார்க்குறதுக்கு வந்தாங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, என் பையன் மிலிட்ரி, அவனை யாரோ தீவிரவாதிங்க கடத்தின்னு போயிட்டாங்க, 7-8 மாதம் ஆச்சு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியல அவன் எங்கே இருக்கான்ட்டு. தீவிரவாதிங்க கடத்தின்னு போயிட்டாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியல அவன் எங்கே இருக்கான், என்ன உயிரோடு இருக்கானா யாருக்கும் தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்க பார்த்தது வெள்ளிக்கிழமை. நான் சொன்னேன், திங்கக்கிழமைக்குள்ளே உங்கள் பையன் தானாக வந்துடுவாம்மா அப்படின்னு. அவங்கெல்லாம் நான் லூஸுன்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, ஆனால் சாட்டர்டே அன்றைக்கே அவன் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அவனை போட்டு மெட்ராஸில் கொண்டாந்து ஞாயிற்றுக்கிழமையும் விட்டாங்க. ரைட்டா? ஓ, ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த நிகழ்ச்சி நடந்து? ஒரு 25 வருஷத்துக்கு மேலே, 35 வருஷம் இருக்குமா? 30 இயர்ஸ் ஆச்சு. 30 வருஷமாக அந்த அம்மா நான் வரும் பார்த்துன்னு இது வரைக்கும் வரவே இல்லை. இதுதான் ஆன்மீகம். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சொன்ன மாதிரி பையன் வந்து சேர்றான். அவன் 30 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எட்டி கூட பார்க்கல. இத்தனைக்கும் அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இவங்க காசிநாதன் கோயில் சீட்டில் தானே இருந்தாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். இப்படி எவ்வளோ பேருக்கு நம்ம எல்லாம் பண்ணின்னு தான் இருக்கோம், படியாழ்ந்துன்னு தான் இருக்கோம். கொஞ்சம் நஞ்சு இல்லை, நம்ம பண்ண அதிசயங்கள்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அதிசயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க இந்த விபூதி வர வச்சது அதெல்லாம் பெரிய பெரிய அதிசயம்னு. நான் ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். வேலூரில் 12 மே 1994 இதெல்லாம் அப்பயே பண்ணிட்டேன்பா நான். என் ஷட்டகர் வேலூர் டாக்டர் BS வரதனும் அவர் குடும்பத்தாரும் பாபாவை சந்தித்து ஆம்பூரில் படுத்த படுக்கையாக உள்ள உறவினரை காக்குமாறு பிரார்த்தித்து நேரில் ஆம்பூர் வர அழைத்தனர். அப்போது பாபா உண்ணா நோன்பு இருந்தார், கடும் விரதம். எனவே ஜூன் முதல் வாரம் வரை வெளியூர் செல்ல இயலாது.
பயப்பட வேண்டாம், இந்த நிமிடம் முதல் நான் உங்களுடன் இருந்து காப்பேன் என்றார் பாபா. அந்த குடும்பம் இரவு 11 மணிக்கு வேலூர் அடைந்து வீட்டை திறந்தனர். என்ன ஆச்சரியம்! வீடு பூரா பாபா விபூதியின் நறுமணம். பூஜை அறையில் சென்றால் கடவுள் படங்களிலிருந்து பூக்கள் கொட்டிக் கொண்டிருந்தன. சென்னையில் பாபா சொன்ன வாக்கை அவர்கள் வேலூரில் நிதர்சனமாக உணர்ந்தனர். இவற்றையெல்லாம் நான் பாபாவிடம் அவ்வப்போது சொல்லி வந்தேன். இதே மாதிரி இந்த குஞ்சுமோகன் கூட வந்தாங்கன்னால அதில் இந்த இவர் கர்நாடகாக்கார் வந்தார் இல்லையா, என்னமோ பேர் சொன்னேன் இப்போ, போரலிங்கய்யா. போரலிங்கா. அவர் சொன்னார், மாண்டியாவில் என்னுடைய ஷட்டகர் ஒருத்தர் இருக்கார், ஷட்டகர் ஏதோ கோபிரதர், அவர் வந்து மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்லாம் வச்சுருக்காரு, சாக கிடக்கிறாரு, அவருக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணோம், அதனால் அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பிளெஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன நினச்சி சொல்கிறேன். 500 கிலோமீட்டர் தொலைவு நோயாளி குணமானது. கர்நாடக மாநிலம் மண்டியாவைச் சேர்ந்த வியாபாரியும் அடுக்குமாடி சினிமா தியேட்டர் உரிமையாளரும் ஆன திரு சங்கரப்பா என்பவர் 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது ஷட்டகரும் என் பாகஸ்தருமான போரலிங்கையாவுடன் பாபாவை ஜனவரி 94 தரிசித்து சில மாதங்களாவது சங்கரப்பா உயிர் வாழ ஆசி வழங்குமாறும் அந்த சில மாதங்களில் அவர் தனது குடும்ப பொறுப்புகள் நிர்வகித்து முடிக்க உடல் வலிவு தர வேண்டும் எனவும் கேட்டோம். பாபா போரலிங்கையாவின் கையை பிடித்து கொண்டு சில நிமிஷங்கள் பிரார்த்தனை செய்து சங்கரப்பா நன்றாக ஆகிவிட்டார் என்றார். என்ன அதிசயம்! இன்று ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. சங்கரப்பா பூரணம் நலமாக ஓடி ஆடிக்கொண்டு ஆரோக்கியமாகி விட்டார். நான் கும்பகோணம் போனேன். அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் பஜனை மடம், அங்கே ராத்திரி 11 மணிக்கு கூட்டின்னு போனாங்க. போயிட்டு படுத்த படுக்கையாக இந்த ரொமாட்டாய்டல் ஆர்த்ரைட்டிஸ்னுவாங்க, ப்ளஸ் இந்த முதுகு தண்டு வில்லு மாதிரி இருக்கும், பெட்லேருந்து இப்படி தான் இருக்க முடியும் அவங்களால. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு நீங்கள் 1 நிமிஷம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. ராத்திரி 11-12 மணி இருக்கும். நான் போனேன். போயிட்டு நான் ஒன்றும் பண்ணல, அந்த கட்டில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த பொம்பளை நல்லாயிட்டான். எவ்வளோ வருஷம் அந்த ஆர்த்தரைட்டிஸில் வில்லு வியாதியில் படுத்துருந்தவன் நல்லாயிட்டான். அதே மாதிரி இவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் படி மெடிக்கல் கண் பார் மதுரை ஆஸ்பத்திரியில் படுத்து படிக்கையாக இருக்கான்னாங்க. நான் சொன்னேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாது, நான் கொடுக்குற ஃபோட்டோ கொண்டு போய் வீதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க, நல்லாயிடுவார்னு சொன்னேன். கடும் நெஞ்சுவலி வெறும் அனீமியா ஆனது. எனது தமையனார் ஜெயராமன் தொடர்ச்சியாக வந்து 3வது முறையாக நெஞ்சடைப்பு வலியால் அவதிப்பட்டு மதுரை பாலு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். 30/3/94 அன்று இனி உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று டாக்டர்கள் சொல்லி கைவிரித்த நிலை. நான் பாபாவிடம் சென்று பிரார்த்தித்தேன். பாபா என் கையை பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் பிரார்த்தித்து பின் சொன்னார், வந்திருப்பது நெஞ்சுவலியே அல்ல, நீ மதுரை போய் நான் தரும் விபூதியை அவருக்கு பூசிவிடு. உடனே மதுரை சென்ற நான் 31/3/94 பாபா தந்த விபூதியை என் தமையனார் நெஞ்சில் தடவி பாபாவின் அபயகரத்துடன் கூடிய போட்டோவை அவர் நெஞ்சில் வைத்து 15 நிமிடம் பிரார்த்தித்தேன். பல்ஸ் ரேட் 40 103 ஆனது. குறைந்த இரத்த அழுத்தம் 90/60 என்ற அளவிலிருந்து தன்னிலைக்கு உயர்ந்தது. அங்கிருந்து ஓரியன்ட் மருத்துவமனைக்கு மாற்றினேன். இம்முறை பரிசோதித்த டாக்டர்கள் இது இருதய நோயே அல்ல, அனீமிக்காக உள்ளார் என்றார்கள். அது சரி என்று எல்லா ரிப்போர்ட்டுகளும் சொல்லின. 3 பாட்டில் ரத்தம் தந்ததும் என் சகோதரர் வேகமாக நலமானார். தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமாக ஓடியாடி கொண்டுள்ளார். இந்த மாதிரி ஒரு 6 புக்கு இருக்குது. நான் என்னெல்லாம் அந்த காலத்தில் 88 ரேஞ்சில் பண்ணியிருக்கேன். மண்ணண்டியில் ஒரு 6 வால்யூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் புக்கு போட வேணான்ட்டேன். ஸோ அதை படித்து பாருங்கள். நான் பண்ணாத அதிசயமே கிடையாது. எல்லாம் நீங்கள் எந்தெந்த மகானை பற்றி என்னெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அதை விட தாத்தா அதிசயமெல்லாம் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் ஜனங்க உருப்படுறது இல்லைன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி கிடையாது உலகத்தில். அதனால் யாரோ பழைய ஆத்ம சம்பந்தம் இருந்தாக்கா அவங்க நம்மக்கிட்ட ஒட்டுறாங்க. சின்ன குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம்.
மற்றபடி பராக் பார்க்க வர்ற கூட்டம் தான் ஜாஸ்தி. இந்த தொம்பரை குத்த டும் வச்சா வருவாங்களா, அப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்களே தவிர அவங்களுக்கு நிஜமான ஒரு சீரியஸ்னஸோ இல்லை சிவசங்கர் பாபா கிட்டே இவ்வளோ பவர் இருக்குதுன்னு ஒரு ஒர்த்து தெரிஞ்சோ வர்றதில்லை அவங்கெல்லாம். तीर्थ विठ्ठल विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल देव विठ्ठल देव पूजा विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल माता विठ्ठल पिता विठ्ठल माता विठ्ठल पिता विठ्ठल बंधु विठ्ठल गोत्र विठ्ठल बंधु विठ्ठल गोत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल गुरु विठ्ठल गुरुदेवता विठ्ठल गुरु विठ्ठल गुरुदेवता विठ्ठल निधान विठ्ठल निरंतर विठ्ठल निधान विठ्ठल निधान विठ्ठल निधान विठ्ठल निरंतर विठ्ठल निधान विठ्ठल निरंतर विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल नामा म्हणे मज विठ्ठल सापडला नामा म्हणे मज विठ्ठल सापडला म्हणून कलिकाळ पाड नाही म्हणून कलिकाळ पाड नाही पाड नाही पाड नाही तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल देव विठ्ठल देव पूजा विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल पांडुरंगे पांडुरंगे भक्तजन वत्सले भक्तजन वत्सले ओ विठ्ठले भक्तजन वत्सले ओ विठ्ठले भक्तजन वत्सले करुणा ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.